மாணவர்களே, அதில்தான் தவறு இருக்கிறது. பார்த்தால் என்ன, பேசினால் என்ன, பழகினால் என்ன, நான் தவறா செய்து விட்டேன் இல்லை அன்பு நேயர்களே, அங்குதான் உங்களுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது. அதாவது கண்ணி என்பது கண்களுக்கு புலப்படாத ஒன்று. வீழ்ச்சி என்பது ஒரே நாளில் ஏற்படுகிற ஒன்று அல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக. அதைத்தான் பேக் ஸ்லைடிங் என்று சொல்கிறார்கள். பேக் ஸ்லைடிங் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் ஸ்லைடிங், அதாவது சறுக்கு மரத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் மேலே உச்சில் இருக்கிறவர் திடீரென்று கீழே விழுந்து விடுவதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்தவர் குழியிலே விழுந்து விடுகிறார். எனவே வீழ்ச்சி என்பது ஒரே நாளில் நடக்கிற சம்பவம் அல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாய். இந்த நாளிலே என்னுடைய செய்திகளை கருத்தாய் கவனியுங்கள். சிறிய பாவங்கள் மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும். இதைத்தான் வேதம் சொல்கிறது, திராட்சை தோட்டங்களையே கெடுத்து விடுமாம். பாவிகள் அல்ல, அன்பானவர்களை விபச்சாரம் செய்கிறவர்கள் அல்ல. யார் என்று சொன்னால் சிறு நரிகள். அதாவது அவர்கள் மிக அற்பமா இருக்கலாம். அற்பமான சின்ன சின்ன காரியங்கள் கூட உங்களுடைய ஆயுசு காலத்தை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய திருச்சபையை, ஏன் உங்களுடைய எதிர்காலத்தையே கெடுத்துவிடும். இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இங்கே ஆகாப் என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவனை குறித்து அறியாதவர்கள் யாரும் இல்லை. அவன் ஒரு மோசமான மனிதன். ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்கிறது, எகு என்பவன் அவனை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாப் பாகாலை சேவித்தது கொஞ்சம். அன்பானவர்களே, இந்த மனிதன் பாகாலை கொஞ்சமாய் சேவித்தான். He just worshiped a little, he followed only little. கொஞ்சமாய் சேவித்தான். ஆனால் திருமறை சொல்லுகிறது, ஆகாபின் குடும்பமும் மீதியான யாவரும், அவன் மந்திரிகளும் அவனை சார்ந்த மனுஷரும் ஆசாரிகள் ஒன்றுமில்லாமல் எல்லாரும், அதாவது கொன்று போடப்பட்டார் என்று சொல்லி அடுத்த வசனமே சொல்லுகிறது, ஆகாப் கொஞ்சமாய் பாகாலை சேவித்தான். ஆனால் கொஞ்சமாய் சேவித்த அந்த ஆகாபின் வம்சமே இன்றைக்கு இல்லாமல் போயிற்று. என் அன்பு நண்பரே, ஒருவேளை நீ ஆண்டவர் அதிகமாய் சேவித்திருக்கலாம். போராட்டங்களினாலே, பிரச்சனைகளினாலே, ஒருவேளை வியாதியினாலே, வாழ்க்கையின் பல்வேறு அழுத்தங்களினாலே கொஞ்ச நாள் ஆண்டவர் விட்டு போயிருக்கலாம். ஆகாப் கொஞ்சமாய் பாகாலை சேவித்தான். திருமறை அப்படி சொல்லுகிறது, அவன் சேவித்தது கொஞ்சம். ஆனால் இந்த கொஞ்ச நாளிலே வேதம் சொல்லுகிறது, அவனும் அவன் குடும்பமும் அவனை சார்ந்த அத்தனை பேரும் ஒன்றுமில்லாமற் போனார்கள். கொஞ்ச நாள் சேவித்ததற்கே இந்த பாடுகள் என்றால், இன்னும் ஆண்டவர் விட்டு மறந்து ஆண்டவருக்கு தூரமாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று திருச்சபைக்கு ஒழுங்காய் சென்று இன்றைக்கு உலக இன்பங்களுக்காக, உலக வேலைக்காக, அற்பமான காரியங்களுக்காக ஆண்டவரை விட்டு விலகி வாழ்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை நிலைகளை சற்று யோசித்துப்பார். கொஞ்ச காலம் பாகாலை சேவித்த ஆகாப் வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாமற் போனான். மூன்றாவதாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறிந்திருக்கிறீர்களே. கொஞ்சம் புளித்தமா. அன்பானவர்களே, இந்த கொஞ்சம் என்ற வார்த்தையைத்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லப்பட விரும்புகிறேன். லிட்டில் லீவன், அதாவது அந்த லிட்டில் என்று சொல்கிற அந்த கொஞ்சம் உடைய வாழ்க்கை எப்படி மாற்றுகிறதாம்? விபச்சாரக்காரனாய், பொருளாசை உள்ளவனாய், கொள்ளைக்காரனாய், விக்கிரகாராதனைக்காரராய், இப்படிப்பட்ட ஒரு மாயமான வாழ்க்கைக்கு நடத்துகிறது கொஞ்சம் புளித்தமா. அன்பானவர்களே, அங்கே 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது துப்புரவு, உண்மை என்கிற புளிப்பில்லாத என்ற ஒரு வார்த்தையும், பொல்லாப்பு, துர்க்குணம் என்கிற புளித்தமா. இந்த அன்பானவர்களே, இன்றைக்கு சிறிய துர்க்கணம், ஒரு சிறிய பொல்லாப்பு, இந்த 2ம் வாழ்க்கை என்ன செய்கிறதாம்? அதாவது உண்மையையும் ஆண்டவருக்கு வாழ வேண்டிய அந்த வைராக்கியத்தையும் புறம்பே தள்ளி, அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, உங்கள் பிசைந்தமா முழுவதும் the freshness, அதாவது பயன்படுத்தப்பட வேண்டிய வாழ்க்கை, தேவ கரத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முழுவதையும் அது பாழாக்கி விடுகிறது. இந்த நாளிலே அன்பானே என்னுடைய சகோதரனே, சகோதரியே, நாளில் ஆண்டவரை நோக்கி நீ இந்த கொஞ்சம் யோசித்து பார். உன் வாழ்க்கையிலே கொஞ்சம் பிரச்சனைகள், சிறிய பாவங்கள் உன் வாழ்க்கையை தாறுமாறாக்கி விடுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கொஞ்சம் உறக்கம், கொஞ்சம் அசதி, கொஞ்சம் நிர்விசாரம் உன் வாழ்க்கையிலே வறுமைகளையும் பாடுகளையும் போராட்டங்களையும் கடைசியாக
முடிவில்லாத வீழ்ச்சியும் தரும். இந்த நாளிலே சிறிய பாவமானாலும், ஒருவேளை கண்களுக்கு தெரியாத பாவமானாலும், அது மறைந்திருக்கிற பாவமானாலும் ஆண்டு சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டு விடுவாயானால், அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்ததினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசல் என்ற வார்த்தைக்கு பொருள் புதிய வாய்ப்புகள், a new beginning, a new opportunity, ஒரு புதிய ஆரம்பத்தையும் ஒரு புதிய வாய்ப்புகளையும் தருவார். கொஞ்ச பலன் இருந்தால் போதும். ஆண்டவருக்கென்று கொஞ்ச பலனை பயன்படுத்துங்கள். சிறிய பாவங்கள், அற்ப பாவங்கள், மறைவான பாவங்களை விட்டு ஒழியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். தேவன் உங்களையும் பயன்படுத்துவார். நீங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒருவேளை கண்களுக்கு புலப்படாத பாவங்களா இருக்கலாம். அற்பமான வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுகிற உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அற்புதமான வாழ்க்கையை அற்பமான பாவங்கள் தொலைத்து விடாதபடி, அற்பமான காரியங்கள் புதைத்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களை சரியான அந்த விழிப்பை தாங்க. Lord, give us the awareness, Lord. எங்களுக்கு அந்த விழிப்பை தாங்க ஆண்டவரே. விழிப்புள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரை காட்டிலும் உம்மையை நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையை நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாரை காட்டிலும் உம்மையை நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையை நேசிப்பேன் என் இயேசுவே. உலகில் என் மேன்மையும் சிலுவை, உயர்வும் தாழ்வும் உம் கையிலே. உலகில் என் மேன்மையும் சிலுவை, உயர்வும் தாழ்வும் உம் கையிலே. என் வாழ்வின் உச்சிதமும் உமக்கேதான், என் ஜீவனும் பலனும் உமக்கேதான். எந்தன் வாழ்வின் உச்சிதமும் உமக்கேதான், என் ஜீவனும் பலனும் உமக்கேதான். என்னையே உமக்கே தந்தேனே, என்னையே உமக்கே தந்தேனே. சொல்லலாமா? எல்லாரை காட்டிலும் உம்மையை நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையை நேசிப்பேன் என் இயேசுவே. மீண்டும் ஒரு விசை கூட. உலகில் மேன்மையும் சிலுவை, உயர்வும் தாழ்வும் கையிலே. உலகில் மேன்மையும் சிலுவை, உயர்வும் தாழ்வும் கையிலே. எந்தன் வாழ்வின் உச்சிதமும் உமக்கேதான், எந்தன் ஜீவனும் பலனும் உமக்கேதான். என்னையே உமக்கே தந்தேனே, என்னையே உமக்கே தந்தேனே. ஹல்லேலூயா. இதனாலே 2 சாமுவேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிலங்களை எல்லாம் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். இந்த நாளிலே இந்த வார்த்தை மேவிபோசேத் என்கிற ஒரு முடவனை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை. இதை சொன்னவர் ஒரு மகா பெரிய அரசனான தாவீது. இந்த நாளிலே என்னுடைய செய்தி என்னவென்றால், ஒன்றுக்கும் உதவாத உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஒன்றுமில்லாதிலிருந்து ஒன்றை கர்த்தர் உருவாக்க முடியும் என்பதற்கு இந்த நாளிலே இந்த செய்தி ஒரு சின்ன உதாரணம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி உங்களை ஆவலோடு நான் அழைக்கிறேன். இந்த மேவிபோசேத் என்று சொல்லுகிற இவன் யார் என்றால், இவன் ஒரு காலத்திலே
அன்பான செல்வ சீமானாய் வாழ்ந்தான். சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானுக்கு பிறந்தவன், அரண்மனையிலே வாழ்ந்தவன். அரண்மனையிலே வாழ்ந்த இவருடைய வாழ்க்கையில ஒரு நாள் திடீரென்று ஒரு விபத்து ஏற்பட்டது. 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அவள் தாவி அவனை எடுத்துக் கொண்டு போகிற அவசரத்திலே, அவன் 5 வயதெல்லாம் இருந்தான். அவன் தாவி அவன் ஓடி போகிற அவசரத்திலே அவன் விழுந்து முடவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவசரத்திலே ஓடி போகிற அவசரத்தில் விழுந்து முடவனானான். ஆமன்பாளர்களே, இந்த உலகத்திலே மனிதர்கள் வீழ்ச்சியினாலே இன்றைக்கு மக்கள் செயல்பட முடியாமல் இருக்கிறார்கள். Every man is fallen because of the sinful nature. இன்றைய பாவ வாழ்க்கையினாலே மனிதன் வீழ்ச்சி அடைந்து ஒன்றுக்கும் முடியாத, ஒன்றையும் செய்ய முடியாத ஒரு வீழ்ச்சியுள்ள மனிதனாய் இருக்கிறான். இந்த வீழ்ச்சி உள்ள மனிதனை தேடித்தான் அன்றைக்கு ராஜா வந்தார். அவர் சொன்ன வார்த்தை, நான் உனக்கு தயை செய்து, முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன், இவன் ஒரு விழுந்து போன மனிதன், is a fallen man. இரண்டாவது, is a fatherless, அவனுக்கு தகப்பன் இல்லை. அன்பானவர்களே, ஒரு செல்வ சீமானாய் வாழ்ந்து இன்றைக்கு இன்னொருவர் வீட்டிலே ஒரு வேலைக்காரனாய், லோதேபார் என்கிற ஒரு இடத்திலே, மாகீரின் வீட்டிலே ஒரு வேலைக்காரனாக, ஒரு உதவியாளனாக இருக்கிறான். எத்தனை பெரிய துயரம் பாருங்கள். செல்வ அரண்மனையிலே வாழ்ந்து அறுசுவை உணவை உண்டவன் இன்றைக்கு 3வது நபருடைய வீட்டிலே, தாவீதினுடைய அரண்மனையிலே சிங்காசிருந்த சீபாவின் வீட்டிலே மாகீர் என்ற ஒருவர் இருந்தான். அந்த மாகீருக்கு இவன் வேலைக்காரனாக லோதேபார். லோதேபார் என்றால் லோன்லினஸ், லோ டி பார். அர்த்தம் என்னவென்றால் லோன்லினஸ், டிப்ரெஷன், பார் பேய்களின் குடியிருப்பு. இதுதான் 3 வார்த்தைகள் ஒரு வார்த்தை தான் லோ டி பார். இப்படிப்பட்ட விரக்தியான, தனிமையான, பிசாசுகளுடைய குடியிருக்கிற ஒரு மோசமான இடத்துல இந்த தாவீது, இந்த மேல்போசத் வாழ்ந்தான். இந்த மேல்போசத்தை தேடி ஒரு நாளிலே ராஜா வந்தார். அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்வேன். ஆமன்பானவர்களே, இவன் சத்ருவாய் வாழ்ந்தான். இந்த தாவீதுக்கு பரம விரோதியாய் வாழ்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். அவனை பார்த்து ராஜா சொல்லுகிறார், நான் உனக்கு தயை செய்வேன். எத்தனை அருமையான வார்த்தை. என்ற ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவருக்கு விரோதமாய், சத்துருவாய், தூரமாய் போனாலும் இந்த இயேசு, இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு தயை செய்வேன். நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, இஸ் a favored man. முதலாவது சொன்னேன் fallen man, இரண்டாவது fatherless man, மூன்றாவது friendless man, நான்காவதாக he was favored man. ஆண்டவராலே தயவு பெற்றான். என்ன தயவு பெற்றானாம்? படித்து பாருங்கள். அவர் சொல்கிறார், நான் உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். யோசித்து பாருங்கள், சவுலுக்கு நிலங்கள் ஏராளம், அவனுடைய சொத்துக்கள் ஏராளம், உடைமைகள் ஏராளம், ஆஸ்திகள் ஏராளம். எதையெல்லாம் அவர் இழந்து போனானோ அத்தனையும் இந்த தாவீது கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த தாவீதே கொடுக்க முடியுமானால் அதை விட பரம தாவீதா இருக்கிற இயேசு கிறிஸ்து, உனக்கு எதை இழந்து போனாயோ, இழந்து போன செல்வம், இழந்து போன உன்னுடைய ஆரோக்கியம், இழந்து போன உன்னுடைய புகழ் எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப தருவார். நான்காவதாக இந்த மனிதனை பார்த்து அவர் சொல்கிற வார்த்தை வாசித்து பாருங்கள். அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். என் பந்தியில் is a fixed man, is a feasted man. நித்தமும் அவன் அவருடைய அரண்மனையிலே ராஜாவோடு கூட. யோசித்து பாருங்கள், ஒரு நாளிலே ஒரு அடிமையின் வீட்டிலே, ஒரு வேலைக்காரன் வீட்டில் வேலைக்காரனாய் இருந்த இவனை பார்த்து ராஜா சொல்லுகிறார், நீ என்னோடு, நீ என் பந்தியில் என்னுடைய ஆகாரத்தை புசிப்பாய். எத்தனை மேன்மையான ஒரு வாழ்க்கை. இதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே உனக்கு தரும்படி விரும்புகிறார். நீ இந்த உலகத்திலே கீழான கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியமில்லை. அவரோடு கூட இந்த உலகத்தில் பிறந்த முதலாவது கம்யூனிசவாதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னால் அது மிகையாகாது. அவர் சொல்கிறார்,
வெளிப்படுத்தல் 3:20 நீ என்னோடு போஜனம் பண்ணுவாய், நான் உன்னோடு போஜனம் பண்ணுவேன். எத்தனை மகத்துவம் பாருங்கள். எந்த ஒரு வீட்டிலும் வேலைக்காரனுக்கு எஜமானோடு கூட சாப்பிடுகிற அந்த சாக்கியம் உண்டா? ஆனால் இந்த ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னோடு. அவர் மகா பெரிய ராஜா. அந்த ராஜா மேல்புசத்தை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீ என்னோடு போஜனம் பண்ணுவாய். நேற்று வரை, அதாவது ஒரு சுவையான நேர்த்தியான சூடான ஆகாரத்தை புசிக்காத மேல்புசத்துக்கு இன்றைக்கு அறுசுவை உணவு, ஆரோக்கியமான உணவு, பல வகையான உணவுகள், இத்தனையும் யாருடைய பந்தியில்? ராஜாவின் பந்தியில். நீ நித்தம், இன்றைக்கு ஒரு நாள் அல்ல, எவ்ரிடே, நீ ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நீ புசிக்கலாம், நீ சுகித்திருக்கலாம், வாழலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் சொன்ன ஒரு வார்த்தை 13ஆம் வசனம் 2 சாமுவேல் 9:13 அந்த வார்த்தை சொல்கிறது, அவன் எருசலேமிலே அவன் குடியிருந்தான். யோசித்து பாருங்கள், லோதேபா, அதாவது பேய்களின் குடியிருப்பு, ஊர் தெரியாத, முன்பின் தெரியாத விரக்தியான லோதேபாவிலே குடியிருந்தவனை இப்பொழுது தாவீது அரசன் எருசலேமில் மகாராஜாவின் நகரம், சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சி வடிப்பமான ஒரு பரிபூரணமான அந்த இடத்திற்கு அவனை கொண்டு வந்தான். இதுதான் தேவன் தருகிற ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம். தேவன் அன்பானவர்களே, ஒரு மனிதனை சந்திக்கும் போது அவன் வாழ்க்கை மாறுகிறது, தரம் மாறுகிறது, இருப்பிடம் மாறுகிறது, அந்தஸ்து மாறுகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக அவனே மாற்றி விடுகிறார். அதே 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, ராஜகுமாரில் ஒருவனைப் போல. நேற்று வரை அவன் அடிமை, நேற்று வரை இன்னொருவனுக்கு அவன் வேலைக்காரன், இப்பொழுதோ ராஜகுமாரில் ஒருவனைப் போல அவனை மாற்றினார். எத்தனை பெரிய மேன்மை, எத்தனை பெரிய சிறப்பு, எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். ஆம் அன்பானவர்களே, உன்னுடைய பின்னணி பற்றி கவலை இல்லை, உன்னுடைய படிப்பு, அந்தஸ்து, ஜாதி, உன்னுடைய எதை பற்றியும் கவலைப்படவில்லை. ராஜா உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான், நீ பயப்படாதே, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் குறைகளை குறித்து, உன் குற்ற உணர்வை குறித்து, உன் பாரங்களை குறித்து, கடந்த கால தோல்விகளை குறித்து நீ பயப்படாதே. அவர் உன்னை பழிவாங்கும் ஆண்டவர் அல்ல, உன்னை உயர்த்தும் ஆண்டவர், உன்னை பழிக்கிற பழிவாங்குற ஆண்டவர் அல்ல, உனக்கு பரிகாரம் செய்யும் ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், நான் நிச்சயமாய், surely I will give all the blessing, உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு தர காத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பானவர்களே, அவர் யாருடைய வீட்டில் வேலைக்காரனாய் இருந்தானோ அவர்கள் இவனுக்கு வேலைக்காரனாய் மாறினார்கள். எனக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான, வாழ்க்கையின் தாழ்விடத்திலே, வாழ்க்கையின் அடித்தளத்தில் இருக்கிற எனக்கு அன்பான, எத்தகைய மனிதனாக இருந்தாலும், ஒருவேளை நீ கூலி வேலை செய்யலாம், வாழ்க்கையின் அடித்தளத்தில் இருக்கலாம். அவன் இந்த மேல்பசத்தை போல நண்பர்கள் இல்லாமல், தகப்பன் இல்லாமல், தாய் இல்லாமல், அனாதையாய், ஊர் பேர் தெரியாமல், உங்களுக்கே முகவரி இல்லாத வாழ்கிற வாழ்க்கையிலே கர்த்தர் முகவரியை கொடுக்கிறார். இந்த மேல்பசத்துக்கு முகவரி இல்லை. இப்பொழுது எருசலேமிலே யாரை போல? ஒரு அரசகுமாரனை போல, ராஜகுமாரனை போல இந்த வாழ்க்கையை ஆண்டவர் உனக்கு தேடி வந்து கொடுக்கிறார். இந்த தாவீது இந்த மேல்பசத்தை தேடி போனார். 9:1 சொல்கிறது, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாகிலும் இன்னும் சவுலின் வீட்டிலே நீயா இருக்கிறானா? ஆம் அன்பான தேவ பிள்ளையே, இத்தனை வாழ்வும் ஒரே ஒரு காரணம்தான், யோனத்தான் என்ற ஒரு மனிதன் மூலமாய் பிதாவாகிய தெய்வம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த மேலான வாழ்க்கை, பெருக்கமான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, ஒரு முன்னேற்றத்தின் வாழ்க்கை, ஒரு கீழ்ப்படுத்தும் வாழ்க்கை, ராஜகுமாரனை போல, ஒரு இளவரசனை போல உன்னை வாழ வைக்க விரும்புகிறார். எதை இழந்தாயோ அதை திரும்ப பெறுவாய். உன் வாழ்க்கையில புகழ் உண்டு, புகழ்ச்சி உண்டு, கீர்த்தி உண்டு, மேன்மை உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக உனக்கென்று ஒரு தனித்தன்மை உண்டு. அந்த தன்மைகளை தரத்தான் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்க கர்த்தர் இந்த நாளிலே உனக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். மேல்புசத்தை தேடி வந்த வாய்ப்பு உன்னை தேடி வந்திருக்கிறது. பயன்படுத்திக்கொள், உன் வாழ்க்கை மாறும். கர்த்தர் மேல்புசத்தை உயர்த்தின அதே ஆண்டவர் உன்னையே உயர்த்துவார், உனக்கு வாழ்வு தருவார், உன்னையும் புகழ்ச்சியாக வைப்பார்.
அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவர் இயேசு